اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد، عن أسامة بن زيد رضي الله تعالى عنه قال: رضفت رسول الله صلى الله عليه وسلم من عرفات، فلما بلغ رسول الله صلى الله عليه وسلم شعب الأيسر الذي دون المزدلفة إلى آخره، أو قال النبي صلى الله عليه وسلم. صدق رسول الكريم. அன்னைக்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, ஜம்ரத்துல் அகபா என்று சொல்லக்கூடிய இடம் இந்த ஷைத்தான்களுக்கு கல்லெறியக்கூடிய இடம். துல்ஹஜ்ஜுடைய 10வது நாள் இந்த ஜம்ரத்துல் அகபாவில் கல்லெறிந்ததற்கு இன்று வரை, அங்க துவங்குவதிலிருந்து அது வரை இந்த தக்பீர் சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டும். எப்பொழுது துவங்குவது என்ன இருந்து உஸாமா இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதாவது, ஹஜ்ஜத்துல் விதா, அதாவது விடைபெறும் ஹஜ்ஜின் போது அரபாவில் இருந்து திரும்புகையில் நான் வாகனத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால் இருந்தேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஸ்தலிஃபாவிற்கு அருகில் உள்ள இடப்புற பள்ளத்தாக்கில் அடைந்ததும் ஒட்டகத்தை மண்டியிட வைத்துவிட்டு சென்று சிறுநீர் கழித்துவிட்டு திரும்பி வந்தார்கள். நான் அவர்களுக்கு ஒது செய்ய தண்ணீர் ஊற்றினேன். அவர்கள் சுருக்கமாக அங்கே ஒது செய்தார்கள். நான் தொழப் போகிறீர்களா யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே என்று கேட்டேன். அதற்கு அவர்கள், தொழுகை உனக்கு முன்னால் உள்ள முஸ்தலிஃபாவில் தான் என கூறிவிட்டு வாகனத்தில் ஏறி முஸ்தலிஃபா வந்ததும் தொழுதார்கள். பின்னர் முஸ்தலிஃபாவில் இருந்து புறப்படும் அதிகாலையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாகனத்தில் அவர்களுக்கு பின்னால் ஃபதுல் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இருந்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜம்ராவை அடையும் வரை தல்பியா சொல்லிக் கொண்டே இருந்தார்கள் என ஃபதுல் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கூறியதாக அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் என்னிடம் தெரிவித்தார்கள் என்பதாக கூறப்படுகின்றது. மற்றொரு ஹதீஸை பார்க்கும் பொழுது, அந்த சமயத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போகிற சமயத்தில் மக்கள் தக்பீர் சொன்னவர்களாகவும் சிலர் தல்பியா சொன்னவர்களாகவும் சென்றுள்ளார்கள் என்பதாக சொல்றாங்க. இந்த அரபாவிற்கு முன்னால், அரபாவுடைய நாள் 9வது நாள், இதற்கு முன்னாடி இவங்க என்ன செய்வாங்கன்னா, மினாவில் தங்குவாங்க, மினாவுக்கு வருவாங்க. ஒரு 8 மினாவில் இருந்து 9 அதிகாலையில் இருந்து மினாவில் இருந்து இவர்கள் அரபாவை முன்னோக்கி செல்வார். அரபாவை முன்னோக்கி இவர்கள் சென்றவர்கள் ஆதியில் இந்த பிறை 8 ஹஜ்ஜுக்காக வேண்டி எப்பொழுது இஹ்ராம் கட்டி வைக்கின்றார்களோ, ஹஜ்ஜுக்காக வேண்டி இஹ்ராம் கட்டியிருந்தாங்க, முன்னாடி ஹஜ்ஜையும் உம்ராவையும் சேர்த்து கட்டியிருந்தாங்க அப்படின்னு 2-3 விதமான ஹஜ்ஜு நம்ம சொன்னோம்ல, அதுல இவங்க ஹஜ்ஜுக்காக வந்து இஹ்ராம் கட்டுறாங்க. இப்படி இருக்கக்கூடியவர்கள் இங்கே இருந்து தக்பீரை ஆரம்பித்து விடுவார்கள். எப்பொழுது பிறை 8 எப்பொழுது இஹ்ராமுடைய கட்ட ஆரம்பித்து விடுகின்றார்களோ, ஹஜ்ஜுக்காக நியத் வைத்து அப்ப தக்பீர் ஆரம்பிச்சிருவாங்க.
மினாவில் தக்பீர் ஓதியவர்களாக இருப்பார்கள். அங்கிருந்து கிளம்பி செல்லக்கூடிய சமயத்தில் அரபாவை முன்னோக்கி இவர்கள் செல்வார்கள். விரை 9 அன்று 9 லோஹர் அசரை அரபாவில் நிறைவேற்றுவார்கள். லோஹரையும் அசரையும் அரபாவில் நிறைவேற்றுவாங்க. அந்த சவாலுடைய உச்ச நேரத்திற்கு பின்னால் இவர்கள் அங்கே அரபா மைதானத்தில் துஆ செய்யப்படும். அங்கே இருந்து அடுத்தவர்கள் கிளம்பி அசரை தொழுதுவிட்டு 2 ஒன்று சேர்த்து தொழுதுவிட்டு அங்கிருந்து கிளம்பிடுவாங்க. கிளம்பி சூரியன் மறைந்த பின்பு சூரியன் மறைவதற்குள் அரபாவிலிருந்து கிளம்பிடணும். அதாவது சூரியன் மறைகிற வரை இருக்கக்கூடாது. சூரியன் மறைவதற்கு முன்னாடி அரபா விட்டு கிளம்பிடணும். இவங்க கிளம்பி எங்க வந்துறாங்க? முஸ்தலிஃபாவுக்கு வந்துறாங்க. முஸ்தலிஃபாவில் வந்து மகரிபையும் இஷாவையும் இஷாவுடைய நேரத்தில் தொழுவார்கள். நைட் இருந்தாலும் சரி இவங்க வந்து சேர்ந்ததுக்கு பின்னாடி மகரிபையும் இஷாவையும் முஸ்தலிஃபாவில் வந்து தொழுவாங்க. அப்ப நைட்டு தூங்கிட்டு ஃபஜர் தொழுவிட்டு மீண்டும் என்ன செய்வாங்க? இவங்க வேகமாக சூரியன் உதயமாவதற்கு முன் இவங்க அங்கிருந்து கிளம்பியாங்க. இங்கிருந்து முஸ்தலிஃபாவிலிருந்து கிளம்பி இவர்கள் மினாவிற்கு வந்து கருங்களை பொறுக்கிக் கொண்டு இந்த ஜபல் ஷைத்தானுக்கு கல்லெறியக்கூடிய அக்கபா என்று சொல்லக்கூடிய ஜம்மத்துல் அக்கபா என்று சொல்லக்கூடிய இடத்திற்கு இவங்கதான். இந்த ஜம்மத்துல் அக்கபாவில் வந்து கல்லெறிவாங்க. கல்லெறிந்து விட்டு அதற்கு பின்னால் குர்பானி கொடுக்கக்கூடியதை உறுதி செய்துவிட்டு குர்பானி கொடுக்கிறதுக்கு அவங்க முன்னாடியே எல்லா டோக்கன்லாம் கட்டியிருப்பாங்க. அந்த டைமிங் சொல்லியிருப்பாங்க. குர்பானி கொடுக்கிறத உறுதி செஞ்சுட்டு அங்க மினாவில் இவர்கள் முடிய இறக்கிவிட்டு உடனே இங்க இதுக்கு வர ஆரம்பிச்சாங்க. காபாவுக்கு வந்து தவாப் செய்ய ஆரம்பிச்சாங்க. தவாப் செஞ்சுட்டு சபா மர்வாவுக்கு தொங்கத்தை மூடி விட்டு இவர்கள் அடுத்து நார்மலாக ரூமுக்கு போய்வாங்க. இதுபோல இவர்கள் 3 நாட்கள் கல்லெறிய வேண்டும். 3 ஷைத்தான்களுக்கு 3 நாட்கள் 10, 11, 12 இந்த 3 நாட்களும் 3 ஷைத்தான்களுக்கு கல்லெறிய வேண்டும். ஒவ்வொரு ஷைத்தானுக்கும் 7 விதமான கல்கள் 7 கல்கள் எறிய வேண்டும். முதலில் 21 கல்கள் இவர்கள் எடுத்து சென்று எறிவார்கள். இப்பொழுது எல்லாம் இந்த கல்லெறிந்து முடியும் வரை இவர்கள் தக்பீர் ஓதிக்கொண்டே இருப்பார்கள் என்பதுதான் சொல்லப்படுது. சரி, ஒரு மனிதன் அப்படி தக்பீர் ஓதாம தல்பியா ஓதிட்டா, தல்பியாவை சொல்லிட்டாங்க, தல்பியா ஓதிட்டாங்கன்னா இப்ப ஏதாச்சும் தவறாக இருக்கிறதா அப்படின்னா தவறில்லை, குற்றம் இல்லை. தல்பியா ஓதினாலும் குற்றம் இல்லை. தக்பீரே ஏன்னா ஓதிட்டே இருந்தது, தல்பியாவே இங்கிருந்து போனதுல இருந்து ஓதிட்டே இருந்திருப்பாங்க. அந்த பழக்கப்பட்டிருப்பாங்க. தக்பீர் இப்ப மாற்றப்பட்டு தக்பீர் ஓதிட்டு தல்பியா வந்துடும். மனிதனுக்கு தடுமாற்றத்தில் தல்வியா இருந்து அதனால ஒன்றும் தவறு கிடையாது, தல்வியாவும் மொழியலாம் என்பதை விளக்குவதுதான் இந்த ஹதீஸாக இருக்கின்றது. எதை படித்தோமோ எதை கேட்டோமோ அதை விளங்கி நடக்கக்கூடிய நண்பாக்கியத்தை உள்ளவர்களால் உங்களுக்கு மற்றும் தந்தார். இதுவானாக வாசல் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி வ நஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த நஸ்தக்ஃபிருக வ நதுபு இலைக். ஆமீன். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வஸ்ஸலாமு அலல் முர்ஸலீன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.